Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஃபேண்டசி லேர்னிங்கான சீரீஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் அது கொஞ்சம் நிறைய மேட்சஸ் இருந்ததால அது கொஞ்சம் ஹோல்ட் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல் படியா இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப இந்த ஃபேண்டசி லேர்னிங் சீரீஸை தொடங்குறதுக்கு முதல் படியா இந்த வீடியோ நம்ம எடுத்துக்கலாம். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபேண்டசி சைட்ஸ்ல ரொம்ப பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னா நம்ம ட்ரீம் லெவன் தான். நிறைய ஃபேண்டசி ஆப்ஸ் நிறைய இருந்தாலுமே என்னைக்குமே டாப்ல இருக்கிறதுனா அது நம்ம ட்ரீம் லெவன் தான். அந்த ட்ரீம் லெவன்ல ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா ஆப்புமே அதே மாதிரி அவங்களும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய யூசர்ஸ் இதுலதான் இருக்காங்க. நம்ம ட்ரீம் லெவனுக்கு மாற்ற வேற ஏதாவது வச்சிருந்தோம்னா யூசர்ஸ் பேஸ் கம்மி ஆயிடுங்கிறத கருத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீம் லெவன் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்கன்னா மற்ற ஆப்ஸும் அது கூடவே அப்படியே டிராவல் பண்ணி வந்துருவாங்க. இதுதான் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அந்த மாதிரி இப்ப ட்ரீம் லெவல்ல ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, பாயிண்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் இப்ப கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் அட்வான்ஸ்டா கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் அப்டேட் பண்ணதுல யார் யாருக்கெல்லாம் இது பெனிஃபிட், யார் யாருக்கு பெனிஃபிட் இல்லை, ஸோ நம்ம என்ன மாதிரி மனநிலையில டீம்ஸை பிக் பண்ணணும், பிளேயர்ஸை பிக் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், எதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, நம்ம டீம் கிரியேட் பண்றப்போ நம்ம எதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு டீம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டெப்தா பார்க்க போறோம். ஸோ பாயிண்ட்ஸ் எதுக்கு ஆட் பண்ணிருக்காங்க, ஸோ பல ஓல்டு பாயிண்ட்டுக்கும் நியூ பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், இப்படி எல்லாத்தையுமே டெப்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். டீம் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. திரும்பவும் நான் சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா போய் ஜாயின் பண்ணுங்க. நீங்க நம்ம பேரை போட்டு நீங்க டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம நேமை பயன்படுத்தி நிறைய ஃபேக்கான நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம நேமை பயன்படுத்தி இந்த பிரைம் லுட்டோஸுக்கு இப்படி ஏமாத்திட்டு திரியிறானுங்க. அதுல போய் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போய் லிங்க் டச் பண்ணீங்கன்னாவே நம்ம டெலிகிராம் குள்ள கொண்டு வந்து உங்களை விட்டுற போது நீங்க ஜாயின் பண்ணிக்க போறீங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ்ல இருந்து டெமோ டீம்ஸ் எல்லாமே அதுல கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த ஸ்போர்டசி ஆப், குபேராப்ல இருக்கக்கூடிய அந்த பாப் ஆப்ஷன், டியோ ஆப்ஷன்ஸ்லாம் அதுல கொடுத்துட்டு இருக்கும். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ் எது வந்தாலுமே டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கு அப்படின்னா எப்பவுமே ட்ரீம் லெவன் தான். ஸ்மால் லீக்ஸ்க்கு நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் கூட டெய்லி எனக்கு ஒரு 500 ரூபா வந்தா போதுங்கிற மாதிரி ரெகுலரா பிளே பண்ற ஸ்மால் லீக்ஸ் பிளே பண்றவங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே சூப்பரான ஒரு XL11 ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் நான் இந்த ஆப்பை சொல்லுவேன். இந்த ஆப்ஸை மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ்ல ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாயிண்ட் சிஸ்டம் தான். அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ எதுக்கெல்லாம் மாறி இருக்குன்னு லைட்டா பார்த்துட்டு அப்புறம் டெப்தா நம்ம போய் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த டாட் பால் அப்படின்னு சொல்லி பவுலர்ஸ் பவுல் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு T20 வச்சுக்கோம். ஒரு ஸ்லோ வெனுல நடக்குது. இப்போ நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த நசூம் ஆகும்போது அகில் ஹுசேன் மாதிரியான ஒரு பவுல், அகில் ஹுசேன் எடுத்துக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. அகில் ஹுசேன் வெஸ்ட் இண்டீஸ்ல பவுல் பண்றப்ப கிட்டத்தட்ட 10ல் 8 மேட்ச் அவர் 4 ஓவருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 20 ரன்ல இருந்து 15ல இருந்து 20 ரன்னுக்குள்ள மட்டும்தான் ரன்ஸே கொடுப்பாரு. நிறைய பால்ஸ் அவருக்கு டாட் பால்ஸாவே இருக்கும். ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கலா பவுல் பண்ணுவார். ஆனா அவருக்கு எந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்கன்னா, எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிருக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுக்கான 25 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, 24 பால்ல எத்தனை பால் அந்த பால் ரன்னே இல்லாம டாட் பாலா இருக்கும், அதுக்கெல்லாம் நாங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாட் பால் இது T20ஸ்க்கு ஒரு டாட் பாலுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 பால்ல ஒரு 14 பால் ஒரு 10 பால் ஒரு 10 பால் வச்சு ஒரு 10 பால் ரன்னே எதுவுமே போகல, டாட் பாலா இருக்கு, சர்க்கிள்குள்ள ஃபீல்டர்கிட்டே போயிடுச்சு, அவங்க ரன் ஓடல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. T20ஸ்க்கு ஒரு டாட் பாலுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுவே ஓடிஐக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவரி 3 டாட் பால்ஸ் 3 பால்
அவங்க வந்து டாட் தொடர்ச்சியா போடலாம் அவசியம் இல்லை. மொத்தத்துக்கே அவங்க 3 பால் போட்டாங்கன்னா 3 டாட் பால் போட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 டாட் பால் போட்டாங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து ஓடிக்கு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்டுக்கு அது கிடையாது. ஏன்னா டெஸ்ட் ஃபுல்லாவே மோஸ்ட்லி டாட் தான். ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்கல. இது புதுசா அவங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா போனஸ் பாயிண்ட் வந்து ஃபோர்ஸ்க்கு. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஒரு பவுண்டரி அடிச்சா 1 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஒரு 6 அடிச்சா 2 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் பழைய இது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ ஒரு 4 அடிச்சிருக்கியா அந்த 4 ரன்ஸ்க்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். ஒரு பவுண்டரி அடிச்சுன்னா 4 பாயிண்ட் கொடுக்குறோம். லாஸ்ட் இதுக்கு முன்னாடி பழைய ரூல்ஸ் என்னன்னா 1 பாயிண்ட், இப்போ பிளஸ் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, மொத்தம் 4 பாயிண்டா இப்ப கொடுக்க போறாங்க. அதே மாதிரி சிக்ஸர்ஸ்க்கு முன்ன 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளஸ் 4, மொத்தம் ஒரு 6 அடிச்சுன்னா 6 ரன் அடிக்கிறேன்னா 6 போனஸ் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். மொத்தம் ஒரு 6 அடிச்சா மொத்தம் 12 பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். முன்ன 8 பாயிண்ட் தான் ஆட் ஆயிட்டு இருந்தது, இப்போ 12 பாயிண்ட் ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓடிஐ அந்த T20 ரெண்டுக்குமே அது ஆப்ட் ஆகுது. நாட் ஓன்லி ஓடிஐ T20 டெஸ்ட்டுக்குமே அதை கொண்டு வராங்க. டெஸ்ட்டுக்குமே 6 அடிச்சா அந்த 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போனஸ், ஒரு 6 ரன் அடித்தா 6 பாயிண்ட், தென் பிளஸ் 6 பாயிண்ட் போனஸாகவும் அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இருக்கிறத அப்படி ஓவராலா படிச்சுட்டு ஒரு டாட் பால் போட்டா 1 பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு டெப்தா புரியாது. அதுக்கு ஒரு விஷயமா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இப்போ கடைசியா நடந்த ஒரு மேட்ச்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்திருக்கேன். மேட்ச்ல வந்து இந்த ஃபேப் டு பிளேசஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 87 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த சவுத் ஆப்பிரிக்கா SA T20ல, ஸோ லாஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ SA T20ல 87 ரன் வந்து அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கு நார்மலா ஒரு ரன்னுக்கு 1 பாயிண்ட், 87 ரன்னுக்கு 87 பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு நார்மலா கிடைச்சிடும். இது பழைய மெத்தட்லயும் இதுதான், இப்போ நியூ மெத்தட்லயுமே அதுதான். ஸோ இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறதுல அவருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுல கிடைச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு, சிக்ஸர்ஸ்ல ஒரு 7 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பவுண்டரிஸ்ல ஒரு 4 பவுண்டரி அடிச்சிருந்தாருன்னா என்ன மாதிரி கிடைச்சிருக்கும்னா கிட்டத்தட்ட வெறும் 4 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். பட் இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா 16 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதுலயே வந்து அவருக்கு 12 பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு சாலிடா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பவுண்டரி அடிச்சது மூலியமாவே எக்ஸ்ட்ரா பழைய பாயிண்ட்ஸ்க்கும் இந்த பாயிண்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா 12 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே சிக்ஸர்ஸ்ல 7 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கு யூஸ்வலா பழைய மெத்தட்ல இருந்திருந்தா 14 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். இப்போ 42 பாயிண்ட்ஸ் அதுல மட்டுமே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்ஸ் அதுலயே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 28 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு பழைய பாயிண்ட்ஸ்ல நார்மலா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 181 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 87 ரன்ஸ் அடிச்சதுக்கு ஓல்டு பாயிண்ட்ஸா இருந்திருந்து அப்படின்னா 137 பாயிண்ட்ஸ் தான் அவருக்கு வந்திருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த புதுசா கொண்டு வந்த பாயிண்ட்ஸ் மூலியமாவே அவருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு 44 பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ 75 ரன்ஸ் அடிச்சதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய மெத்தட் எப்படி இருந்ததுன்னா 30 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவருக்கு வந்து 4 பாயிண்ட்டும், 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாருன்னா 8 பாயிண்ட்டும், 50 ரன்ஸ்க்கு அடுத்தபடியா 100 ரன் அடிச்சிருந்தாதான் 12 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் பழைய பாயிண்ட்ஸா இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 25 ரன்ஸ் அடிச்சிருந்தாவே 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, 50 ரன் அடிச்சுட்டா 8 பாயிண்ட், 75 ரன் அடிச்சுட்டா 12 பாயிண்ட். இதெல்லாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சி கிட்டத்தட்ட இந்த மேட்ச்ல மட்டுமே எக்ஸ்ட்ரா 44 பாயிண்ட்ஸ் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. எது மூலியமானா பவுண்டரிஸ்ல மட்டுமே 4 அடிச்சு 6 அடிச்சதுல மட்டுமே அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இது ஒரு ஆஸ் ஒரு பேட்ஸ்மேனா கிட்டத்தட்ட பழைய பாயிண்ட்ஸ் 137, 87 ரன் அடிச்சாரு அப்படின்னா 137 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். பட் அவருக்கு 181 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கிடைச்சது. எக்ஸ்ட்ராவா 44 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஒரு பேட்ஸ்மேனுக்கு இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் ஒரு ஆல்ரவுண்டருக்கு பார்ப்போம். ஸோ ஒரு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர், இந்த மூணையுமே நம்ம விளக்கமா சொல்றப்பதான் உங்களுக்கு யாரை பிக் பண்ணலாம், யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணலாங்கிறது ஒரு கான்செப்ட் வருங்கிறதுக்காக தான். இப்போ ஒரு ஆல்ரவுண்டரா லாஸ்ட் மேட்ச் டோனவன் ஃபெரர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. என்ன பண்ணிருந்தாருன்னா ஒரு 3 விக்கெட் வரைக்குமே எடுத்திருந்தார். ஸோ விக்கெட்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பழைய பாயிண்ட்ஸ் தான். ஒரு விக்கெட் எடுத்தா 25 பாயிண்டா, அந்த 25 பாயிண்ட் அதே தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு LBW பவுல்டு முறையில் எடுத்தாருன்னா அதுக்கு 8 பாயிண்ட், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அவருக்கு எதுல எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குன்னா பழைய பாயிண்ட்ஸ்ல இந்த டாட் பால்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது பழைய மெத்தட்ல. இப்போ அவர் எவ்வளவு டாட் பால்ஸ் போட்டிருக்காருன்னா 11 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. ஸோ 11 பாயிண்ட் வந்து அவருக்கு அதுல கிடைச்சிடும். அதே மாதிரி பவுண்டரிஸ்ல ஒரு பவுண்டரி அடிச்சா 1 பாயிண்ட், இப்போ அதில் 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அவருக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சிக்ஸர்ஸ்ல 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட
18 பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு சாலிடா எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்குது. நார்மலா வந்து அவர் 106 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருப்பாரு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அத்தனைக்கும் அவர் வெறும் 10 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. அந்த 10 ரன் அடிச்சதுல ஒரு பவுண்டரியும் ஒரு சிக்ஸஸும் அடிச்சதுல மட்டுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. ஒரே ஒரு பவுண்டரி ஒரே ஒரு சிக்ஸர் அடிச்சதுல லாஸ்ட் பழைய பாயிண்ட்ஸ் ஓல்டு பாயிண்ட்ஸ்க்கும் நியூ பாயிண்ட்ஸ்க்கும் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களை வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட்டர்ல உங்களை வந்து திசை திருப்பிடும், உங்களோட பாயிண்ட்ஸை வந்து ஹோல்டு பண்ணிடும். ஸோ இது வந்து இப்போ ஒரு ஆல்ரவுண்டருக்கு பார்த்துட்டோம். அடுத்ததா அதே மாதிரி ஒரு பவுலருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா சிப்பம்லா. ஸோ அவரும் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் அவரு 14 டாட் பால் போட்டிருந்தாரு. ஸோ அந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருது. இப்போ ஓல்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னா 97 பாயிண்ட்ஸ். இப்போ அவருக்கு வந்து 111 பாயிண்ட்ஸ் வந்து அவர் இருக்கு. ஸோ இப்போ இந்த 3மே பார்த்துட்டோம். ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவுலர், ஒரு பேட்ஸ்மேன், இந்த 3 பேருக்குமே பார்த்துட்டோம். இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாகுது. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அவரு தான் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மினிமம் 3 விக்கெட் எடுத்து ஒரு 14 டாட் பால் போட்டவரோட பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட 111 பாயிண்ட்ஸ் இப்போ நியூ மெத்தட்ல. பழைய மெத்தட்ல அந்த டாட் பால்க்குலாம் பாயிண்ட்ஸ் கிடையாது, இப்பதான் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அவரால் வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பழைய மெத்தட்ல. இப்போ ஒரு டாட் பாலே போடல. T20ஸ்ல மோஸ்ட்லி இவ்வளவு டாட் பால்ஸ்லாம் ஏதாவது ஒரு சில மேட்ச் தான் போட முடியும். 24 பால்ல மினிமம் ஒரு 3 to 5 பால் வரைக்கும் தான் அவங்களால டாட் பால் போட முடியும். மீதி பால்லாம் ரன்ஸா மாறிடும். அப்போ அந்த 4 to 5 பாயிண்ட்ஸ் தான் டாட் பால்ஸ்க்கு கிடைக்கும். அப்ப விக்கெட் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் பாயிண்டோட சேர்த்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் ஒரு பவுலரால எடுக்க முடியும். இது நார்மல், யூஸ்வலாவே ஆவரேஜ் தான் நடக்கும். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 35 ரன்ஸ் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே. ஒரு 35 ரன்ஸ் அடிக்கிறாருன்னா 35 ரன்ஸ்க்கு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் அவருக்கு சாலிடா கிடைச்சிருது. அந்த 35 ரன்ஸ்ல ஒரு 4 பவுண்டரிஸ் அடிச்சிடறாரு, ஒரு சிக்ஸஸ் அடிச்சிடறாருன்னு வச்சுக்கோமே, இல்லை ஒரு 5 பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே. கிட்டத்தட்ட அந்த 5 பவுண்டரிக்கு 20 பாயிண்டும் ஒரு சிக்ஸருக்கு 6 பாயிண்ட், கிட்டத்தட்ட இதுல 26 பாயிண்ட். ஸோ ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுக்கிறத ஒரு பேட்ஸ்மேன் 35 ரன் அடிச்சுட்டாவே அதை தூக்கி சாப்பிட்டு போயிடுறாரு இப்ப கொடுத்துருக்கூடிய நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல. ஸோ இப்போ ஒரு பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்குமான காம்பினேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுக்கிறத ஒரு பேட்ஸ்மேன் வெறும் 35 ரன் அடிச்சுட்டாவே ஒரு பவுலர் எடுத்துக்கூடிய ஃபேண்டசி வேல்யூவை அதிகமா கொண்டு போய் பாயிண்ட்ஸை கொத்த அள்ளிடுறாரு. ஸோ நம்ம சொல்றது மினிமம் 30-35. ஸோ ஒரு மேட்சுக்கு ஒரு 2 பேர் ஸ்ட்ராங்கா உள்ள நிட்டா சில பேர் 70 கூட அடிக்கிறாங்க, 50 அடிக்கிறாங்க, எது வேணாலும் வாட் எவர் பிட்ஸ். பட் இந்த பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கறது இப்ப இது நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ பவுலர் அண்ட் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்றப்போ பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த நியூ பாயிண்ட்ஸ் சிஸ்டத்துல பாக்குறப்போ. நடுவுல பேட் அண்ட் பவுல் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர்னு இருக்காரு இல்லைங்களா, அவரோட ஃபேண்டசி வேல்யூ தான் இந்த தடவை ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொண்டு போகணும், எந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொண்டு போகணும் அப்படிங்கறத இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய முதல் 4 பேர்ல ஓப்பன் 1 டவுன் 2nd டவுன்ல வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது இருக்காங்களா, மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனா 35 ரன்ஸ் அடிக்கிறப்போ ஒரு ஆல்ரவுண்டரா வந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவார். தென் பவுலும் வந்து 3 ஓவர் போல் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா அவர் வந்து ஃபேண்டசி டீமோட கேப்டன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஒண்ணு. அதே மாதிரி அந்த 2nd டவுன் 3rd டவுன்ல வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவருமே போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இருந்தாங்கன்னா மஸ்டாவே அவங்களுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். இந்த ஃபேண்டசி நியூ பாயிண்ட்ஸ் வந்து இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த 2nd டவுன் 3rd டவுன்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸா தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்ல போனோம்னா ஒரு மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். மேக்ஸ்வெல் லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்லங்கிறப்போ மினிமம் 2 to 3 ஓவர் போல் பண்ண போறாரு. அவர் வரக்கூடிய டவுன் யூஸ்வலாவே அவரு பவுண்டரிஸ்ல தான் ட்ரீட் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர்ஸ்க்கு இந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுக்கலாம். இப்ப நம்ம என்னதான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாலுமே பவுலர்ஸ் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தோன்னே அந்த ஆல்ரவுண்டர்ஸை கூட தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பவுலர் டாட் பால் அண்ட் விக்கெட் இது 2ல மட்டும்தான் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட் ஒரு ஆல்ரவுண்டருக்கு டாட் பால் போட்டாலும் அதுல பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் விக்கெட் எடுக்கிறப்பையும் பாயிண்ட்ஸ், தென்
பேட்டிங்ல வந்து அந்த பவுண்டரிஸ்க்குலாம் டபுள் பாயிண்ட்ஸ், சாரி ஒண்ணுக்கு முன்ன வந்து 1 பாயிண்ட்ஸ் இருக்குது, இப்ப 4 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ 3 இது வந்து அதிக 3 மடங்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. தென் அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனா போடுறப்ப அது அப்படியே இன்ட்டு டபுள் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான வைஸ் பாக்குறப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த நியூ ஃபேண்டசி இதுல வந்து ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஆல்ரவுண்டருக்கு அடுத்தபடியா பேட்ஸ்மேன்ஸ்க்கு அடுத்தபடியா பவுலர்ஸ். முன்ன வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஆல்ரவுண்டர் கேப்டன், ஒரு டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸ், ஒரு 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தோம். ஒரு 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸும் 50 ரன் அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனும் கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு 3 விக்கெட் எடுத்தாருமே 90 பாயிண்ட் வந்துருவாரு. இந்த 90 பாயிண்ட்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 70 ரன் அடிக்கணும். இப்ப 70 ரன் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டாருன்னா கிட்டத்தட்ட 130, 120, 140 பாயிண்ட்ஸ்க்கு மேல போயிடுவார். நியூ பாயிண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரியாரிட்டி கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு ஆல்ரவுண்டர் இருக்கணும். ஆல்ரவுண்டர்லயுமே அந்த செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல இருக்கக்கூடிய மினிமம் 3 ஓவராவது போல் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். தென் பேட்ஸ்மேன்ஸ் இந்த சாலிடான லைக் இப்ப இந்தியன் டீம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு T20ஸ்ல நல்ல இப்போதைக்கு கரண்ட்ல ஃபார்ம்ல இல்ல, பட் நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர்னா டாப் ஆர்டர்ல வரக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியவர் நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம். தென் சூரியகுமார் யாதவ் தான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல, சூரியகுமார் யாதவ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயிக் ஃபயரா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஒரு 40 ரன் அடிச்சுட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் அடிச்சா என்ன பாயிண்ட்ஸ் வருமோ அந்த பாயிண்ட்ஸ், அதாவது ஓல்டு பாயிண்ட்ஸ் என்ன வருமோ அது இப்ப 40 ரன்ஸ்க்கே வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம டீம் போடும்போது கன்சிடர் பண்ணணும். இந்த நியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பிரீஃப் இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட் சிஸ்டத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட் சிஸ்டத்தை வச்சு கிராண்ட் லீக்ஸ்க்கு டீம் எப்படி மேக் பண்ணலாம், யார் யாருக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், எந்த பிளேயர்ஸ் நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அந்த வீடியோ நான் மேக் பண்ணணும் அப்படின்னா இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை வச்சு பிரீஃபா உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். இப்போதைக்கு பாயிண்ட் சிஸ்டத்தை கொஞ்சம் உங்களுக்கு தெளிய வச்சிருக்கேன், அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுல மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சரி, ஓகே. இந்த பாயிண்ட் சிஸ்டத்தோட வீடியோ, நியூ பாயிண்ட் சிஸ்டத்தோட வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல உள்ள பிளஸ் மைனஸ், யாரை கேப்டன் பிக் பண்ணலாம், யாரை வைஸ் கேப்டன் கொண்டு போகலாம், யாரை விட யாரு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃபேண்டசி பிளே பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. தெரியாம பழைய அப்டேட்டை வச்சு அவங்க டீமை மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பத்திய கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.